கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 13:31. மேத்யூ 13:31. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அதாவது இப்போ பரலோக ராஜ்யம் எப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே 2 ஓமானம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒன்று விதைக்கிறவனுடைய ஓமானம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன பண்ணார்? களையும் கோதுமை மணியும். எப்படி கோதுமை மணி நல்ல நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் சாத்தானோ என்ன பண்ணுறான்? களையை போட்டுடுறான். கடைசியில் முடிவில் தான் தெரியுது. ஆனால் அடுத்து இன்னொரு ஓமை என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. என்ன? அதாவது அது ரொம்ப சிறியதாக, ஏன்னா விதையிலே மிகவும் சிறிய விதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது நம்மளுடைய கிச்சனில் நம்மளுடைய வீட்டு உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லே இருக்கிற மிக சிறிய விதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது? கடுகு விதை தான் இருக்கிறதுலே மிக சிறிய விதை. அவ்வளவு சிறியது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கடுகு விதையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஒரு தமிழனா இல்லை ஒரு மனுஷனா நீங்கள் சாப்பிட்றவனா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கடுகு சாப்பிடாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் நம்ம எல்லாத்துலேயும் தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே கடுகு போட்டு தான் தாளிக்கிறாங்க. அதனால் கடுகு என்பது ரொம்ப ரொம்ப எல்லாரும் பரிச்சயமாக உபயோகப்படுத்தக்கூடிய காரியம். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்க போகிறாரு. அதற்கு அவர் தெரிந்து கொண்டது என்ன? அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு இது, அதுலேயும் இருக்கிறதுலே மிக மிக சிறிய விதை, ஒரு பெரிய விதை இல்லை. இப்போ ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு கொட்டைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் இது எவ்வளவு? ரொம்ப சின்ன, இருக்கிறதுலே சிறிய விதை. அதை எடுத்து அது எதோட ஒப்பிடுறாரு? பரலோக ராஜ்யமும் கடுகு விதையும் ஒப்பிடுறாரு. ஒப்பிட்டு என்ன சொல்கிறாரு? அதை ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய நிலத்தில் எடுத்து விதைக்கிறான். இப்போ நீங்கள் இந்த ஓமானத்தினுடைய ஒரு மேம்பாடை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, முதல்ல இந்த ஓமானத்தில் அந்த வார்த்தை என்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவனா ஒருத்தன் இருக்கிறான். அடுத்து அந்த விதை எப்படி வளர்ந்து மேலே வருது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம 2வது அது பயிருக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ 3வது அவன் அந்த விதையை எடுத்து ஒரு தோட்டத்தில் போடக்கூடியவனா. அப்போ நீங்கள் என்ன? முதல்ல விதையை பெற்றுக்கொள்கிறீங்க, 2வது நீங்கள் அதில் வளர்றீங்க, 3வது நீங்களே அந்த விதையாக மாறி தன்னுடைய தோட்டத்தில் விதைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த கடுகு விதையை தன்னுடைய நிலத்தில் விதைக்கக்கூடியவனாக தன் பெற்றுக்கொண்ட வார்த்தையை தன்னுடைய நிலத்தில், தன்னுடைய நிலமாகிய தன்னுடைய வாழ்க்கையில் அவன் விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளியே கொடுக்க போகிறார். சரியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம 2 காரியம். ஒன்று பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. 2வது காரியம் என்னென்னா, நம்ம அதை மற்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையை கையாள வேண்டும். சரியா? முதலாவது என்னன்னு பார்ப்போம். முதலாவது நம்மளுடைய பிரசங்கம் எதை குறித்ததாக இருக்குது? பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்குதா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் பூரா எடுத்து வாசித்து பாருங்கள். எல்லா மலை பிரசங்கமாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்பாக இங்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஓமானங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா பிரசங்கங்களுமே அவங்க சொல்லி கொடுத்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து. சரி, கடைசியாக மரிக்க போகும்போதும் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுக்குறார். மரித்து உயிர் தெளிந்து விடுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் அளவும் அவங்களோட இருந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை குறித்து, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்த என்ன? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டது என்பதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சரியா? 2வது அவர் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லி கொடுப்பதற்கு ரொம்ப எளிதான முறைகளை கையாண்டதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கோதுமை மணி சொன்னார், அதுக்கு முன்னாடி விதை, அதுக்கு முன்னாடி என்ன? எப்படி நிலம் நல்ல நிலமாக இருக்கணும், வழியில் விழுகிறது, கற்பாறையில் விழுகிறது, முட்செடி வருவது, அப்புறம் கோதுமையும் களையும் சேர்ந்து வர்றது,
இல்லை இது கடுகு விதை, இல்லை புளிச்ச மாவு, இப்படி அவர் சொல்லுவது பூராமே அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்போ எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை அறிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். செய்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுகிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை சந்திப்போம்.